வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் பெருக்கல் வாய்ப்பாடு இரண்டாம் எண்ணை வச்சு பெருக்கி பார்க்க போகிறோம். வாங்க பெருக்கி பார்க்கலாம். 47 பெருக்கல் 2 இரண்டால் இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இரண்டால் கடைசியில் இருக்க எண்ணை முதல்ல பெருக்கணும். அடுத்தது தான் முதல்ல இருக்க எண்ணை பெருக்கணும். இப்போ 2 எடுத்துகிட்டு போய் 7 கூட பெருக்குங்க. பெருக்குனா என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். 14 அப்படியே இங்கே டைரெக்டாக எழுதக்கூடாது. என்ன எழுதணும்னா 14 இதில் 4 இங்கே எழுதணும். கீழே மீதி 1 இருக்குது. இந்த 1 இந்த 2 எடுத்துகிட்டு போய் இந்த 4 கூட பெருக்கி என்ன வருதோ அது கூட இந்த 1 கூட்டிக்கணும். புரிஞ்சுதா? இந்த 2 எடுத்துகிட்டு போய் 4 கூட பெருக்கினா என்ன வரும்? 8 வரும். 8 கூட்டல் 1 9, 94. இதுதான் விடை. புரிஞ்சுதா? திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன். 2 எடுத்துகிட்டு போய் 7 கூட பெருக்குங்க. பெருக்குனா 14 கிடைக்கும். 14 டைரெக்டாக இங்கே எழுதக்கூடாது. 4 மட்டும் எழுதுங்க. 14 இருக்கா? அதில் 4 மட்டும் எழுதுங்க. இந்த முன்னாடி இருக்க 1 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 எடுத்துகிட்டு போய் 4 கூட பெருக்குங்க. 8 கிடைக்கும். 8 கூட்டல் 1 9, 94 விடை. அடுத்தது இரண்டாவது கணக்கு. 2 எடுத்துகிட்டு போய் 3 கூட பெருக்குங்க. பெருக்குனா 6 கிடைக்கும். சிங்கிள் டிஜிட் அப்படிங்கிறதால அப்படியே எழுதிக்கலாம். இதை 6 இங்கே ரெண்டு டிஜிட் இருந்ததால் தான் நம்ம இப்படி பண்ணணும். ஒரே டிஜிட் அப்படிங்கிறதால 6 அப்படியே எழுதிக்கிறோம். இப்போது 2 எடுத்துகிட்டு போய் 9 கூட பெருக்குங்க. 9 கூட பெருக்குனா 18 கிடைக்கும். 18 அப்படியே எழுதிக்கலாம். 18 ஏன் அப்படியே எழுதிக்கலாம்னா இது கடைசியில் வருது. 18 ஏன் அப்படியே எழுதலாம்னா இதுக்கப்புறம் இந்த 9க்கு அப்புறம் முன்னாடி பெருக்க எண் இல்லை. இந்த இடத்துல எண் இல்லை. அதனால் 18 அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது 380 பெருக்கல் 2 மூன்றாவது கணக்கு. இந்த 2 எடுத்துகிட்டு போய் 0 கூட பெருக்குனா 0 தான் வரும். எந்த நம்பர் கூட 0 பெருக்கினாலும் 0 தான் வரும். எந்த நம்பர் கூட 1 பெருக்கினாலும் பெருக்கிற எண் தான் வரும். புரிஞ்சுதா? இப்போ 2 எடுத்துகிட்டு போய் 0 கூட பெருக்குனா 0 வந்துருச்சு. அடுத்தது 2 எடுத்துகிட்டு போய் 8 கூட பெருக்குங்க. பெருக்குனா 16 கிடைக்கும். 16 கிடைக்கும். அதில் 6 மட்டும் இங்கே எழுதுங்க. மீதி 1 அப்படியே இருக்கும். இப்போது 2 எடுத்துகிட்டு போய் 3 கூட பெருக்குங்க. பெருக்குனா 6 கிடைக்கும். 6 கூட்டல் இந்த 1 7, 760 விடை. புரிஞ்சுதா? இங்கே நம்மளுக்கு 2ஆல் 3 பெருக்கணும் 6 கிடச்சிது. 2ஆல் 9 பெருக்கணும் 18 கிடச்சிது. இங்கே 18 டைரெக்டாக ஏன் எழுதணும் அப்படின்னா இந்த 9க்கு அடுத்தது பெருக்கிறதுக்கு எண் இல்லை. அதனால் 18 டைரெக்டாக எழுதிக்கிட்டோம். இங்கே 2 எடுத்துகிட்டு போய் 0 கூட பெருக்குனா 0 வந்துருச்சு. இங்கே 2 எடுத்துகிட்டு போய் 8 கூட பெருக்குனா 16 கிடச்சிது. இங்கே அடுத்தது பெருக்க எண் இருக்குது. அதனால் 6 எழுதிக்கிட்டோம். மீதி 1 அப்படியே வச்சுக்கிட்டோம். திரும்ப 2 எடுத்துகிட்டு போய் 3 கூட பெருக்கணும். பெருக்குனா 6 கிடச்சிது. இங்கே மீதி இருக்க 1 எடுத்துகிட்டு கூட்டிக்கிட்டோம். 7 கிடச்சிது. 760 விடை. புரிஞ்சுதா? அடுத்தது 4வது கணக்கு. 2 பெருக்கல் 2 4, 2 பெருக்கல் 8 16, 16க்கு 6, மீதி 1 இருக்குது. 2 எடுத்துகிட்டு போய் 3 கூட பெருக்குனா 6 கூட்டல் 1 7, 764 விடை. புரிஞ்சுதா? இப்போது 4 எண்கள் இருக்குது. 2 எடுத்துகிட்டு போய் 4 கூட பெருக்குங்க 8 கிடைக்கும். 2 எடுத்துகிட்டு போய் 4 கூட பெருக்குங்க 8 கிடைக்கும். 2ஆல் 2 பெருக்குனா 4 கிடைக்கும். 2ஆல் 5 பெருக்குனா 10 கிடைக்கும். 10,488. புரிஞ்சுதா? இப்போது இந்த எண்ணை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு பாருங்கள். உங்களுக்கு நான் அடுத்தது போடுற விடை கிடைக்குதான்னு பாருங்கள். நான் இப்போ போடுறேன். நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ ப்ளே பண்ணி திரும்ப பாருங்கள் இந்த கணக்கு. ஓகேவா? பாஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டிங்களா? இப்போ இந்த கணக்கு போடுறேன். 6வது கணக்கு. 2 பெருக்கல் 9 18, 18க்கு 8 மீதி 1 அப்படியே வச்சுக்கோங்க. 2 பெருக்கல் 7 14, 14 கூட்டல் 1 15, 15க்கு 5 எழுதிக்கோங்க.
மீதி 1 இங்கே வச்சுக்கோங்க. 2 பெருக்கல் 1 2 கூட்டல் 1 3. 2 பெருக்கல் 3 6. இதுதான் விடை. பாஸ் பண்ணி போட்டு பார்த்தீங்களா? இந்த விடை கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 47 பெருக்கல் 2 2 பெருக்கல் 7 14 கிடைக்கும். 14க்கு 4 எழுதிக்கோங்க, மீதி 1 மேலே வச்சுக்கோங்க. 2 பெருக்கல் 4 8 8 கூட்டல் 1 9 94 விடை. 2 அடுத்த 2வது கணக்கு 2 பெருக்கல் 93 2ஆல் 3 பெருக்குங்க, பெருக்குனா 6 வரும், அப்படியே டைரெக்டாக எழுதிக்கோங்க. 2ஆல் 9 பெருக்குனா 18 வரும், 18 எழுதிக்கோங்க. அடுத்தது 380 பெருக்கல் 2 2ஆல் 0 பெருக்குனா 0 கிடைக்கும். 2ஆல் 8 பெருக்குனா 6 கிடைக்கும். 2ஆல் 8 பெருக்குனா 16 கிடைக்கும். 16ல் 6 எழுதிக்கோங்க, 1 அப்படியே வச்சுக்கோங்க. 2ஆல் 3 பெருக்கும்போது 6 கிடைக்கும். 6 கூட்டல் இந்த 1 7 7 எழுதிக்கோங்க. 760 விடை. அடுத்தது 382 பெருக்கல் 2 2ஆல் 2 பெருக்குனா 4 டைரெக்டாக எழுதிக்கலாம். 2ஆல் 8 பெருக்குனா 16 16க்கு 6 போட்டுக்கோங்க, மீதி மேலே 1 போட்டுக்கோங்க. 2ஆல் 3 பெருக்குனா 6 கிடைக்கும், மேலே ஒரு 1 இருக்குது, கூட்டினா 7. அடுத்தது 5வது கணக்கு 2ஆல் 4 பெருக்குனா 8 அடுத்து 2ஆல் திரும்ப அடுத்த 4 பெருக்குனா 8 2ஆல் அடுத்து 2 பெருக்குனா 4 2ஆல் 5 பெருக்குனா 10 10 டைரெக்டாக எழுதிக்கிறோம். ஏன்னா இங்கே பெருக்கிறதுக்கு முன்னாடி எண் இல்லை, அதனால் 2 டிஜிட் வந்தாலும் அப்படியே எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? அடுத்தது இந்த கணக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்க, திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன். 2ஆல் 9 பெருக்குனா 18க்கு 8, மீதி ஒரு 1 இருக்கும், மேலே எழுதிக்கோங்க. 2ஆல் 7 பெருக்குனா 14 கிடைக்கும். 14 கூட்டல் மேலே ஒரு 1 இருக்குது 5, 15க்கு 5, மீதி 1. 2ஆல் இந்த ஒரு 2 1 பெருக்குனா 2 கிடைக்கும், மேலே ஒரு 1 இருக்குது, கூட்டினா 3. 2ஆல் 3 பெருக்குனா 6. இதுதான் விடை. புரிஞ்சுதா? புரியல அப்படின்னா திரும்ப இன்னொரு தடவை வீடியோ பாருங்கள், தப்பு இல்லை. நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது, போட்டு பார்க்குறது, அதனால தான் பெருக்கல் கணக்கு கற்றுக்க முடியும். மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.